ஹார்மோஸ் நீர்ச்சந்தியில வந்துகிட்டு இருந்த 2 இந்திய கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தி ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை கடந்து வர முடியாதபடி இந்திய கப்பல்களை ஈரான் தாக்கிவிட்டது அப்படின்னு ஒரு செய்தி கடந்த 2 தினங்களா பரபரப்பா பேசப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியல் இருக்கு. அந்த உலக அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈரானோட இந்த நிலை மாறுபாட்டுக்கு என்ன காரணம்னு தெரியும். இத்தனை நாட்களா இந்தியா ஈரானுக்கு ஒரு நட்பு நாடாதானே இருந்தது. போர் சூழல் ரொம்ப பதற்றமா இருக்கும் போது கூட இந்திய கப்பல்களை ரொம்ப பாதுகாப்பா அனுப்பி வச்சாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, திடீர்னு ஏன் அவங்க மாறினாங்க, அப்படி அந்த கப்பல்கள் எங்கிருந்து வந்துச்சு, என்ன நடக்குது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்தியாவோட 2 கப்பல்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தோட முக்கியமான துறைமுகங்கள்ல இருந்து புறப்பட்ட கப்பல்கள். முதல் கப்பல் பாத்தீங்கன்னா சன்மார் ஹெரால்டு. இந்த கப்பல் அமீரகத்தோட கல்பா துறைமுகத்தில இருந்து புறப்பட்டுச்சு. இதுல ரசாயன பொருட்கள் அப்புறம் தொழில் துறைக்கு தேவையான திரவ பொருட்கள் இருந்துச்சு. அடுத்த கப்பல் ஜக் அர்னவ். இந்த கப்பல் அமீரகத்தோட ஃபுகைரா துறைமுகத்தில இருந்து புறப்பட்டுச்சு. இதுல கச்சா எண்ணெய் அப்புறம் பெட்ரோலிய பொருட்கள் இருந்துச்சு. ஏப்ரல் 18ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்து கிளம்பின அந்த 2 கப்பல்களும் ஹார்மோஸ் நீர்ச்சந்தியை தாண்ட முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல ஈரான் கடற்படை ஒரு எச்சரிக்கை தாக்குதலை நடத்துறாங்க. இந்த தாக்குதல்ல கப்பல்களுக்கு சேதம் இல்ல, ஆனா அச்சுறுத்தப்படுது. அந்த இடத்துல என்ன பேசினாங்க, ஏன் தாண்டறதுக்கு அனுமதி இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு நீங்க கேளுங்க. Iranian Navy, this is Bhagyalakshmi. Go ahead, sir. I read you loud and clear. Good evening, sir. This is Iranian Stefan Navy. Captain, the strait is locked and pass from that is forbidden. And there is no any permission for you to use from the strait. You are ordered to go back to your departure immediately. You are ordered to go back to your departure immediately. You get my message? Okay, copied your message. I will turn back and there is no permission to transit Hormuz. That's correct, sir? Yes, sir. There is no any permission for you. You are ordered to go back. Wait, get permission. Okay, wait for the permission. Thank you. Okay, thank you. Back to 16 out. Thank you. Back to 16 out. இரண்டும் உடனடியா யூ டர்ன் போட்டு எங்கிருந்து வந்தாங்களோ அங்கவே போயிட்டாங்க. இப்போதைக்கு கப்பல் ஐக்கிய அரபு அமீரக கடற்பகுதியில இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன, ஈரான் இப்படி திடீர்னு மாறினதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்தியா எங்களை பாதியிலேயே கைவிட்டு விட்டது, நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன இந்தியா ஈரானுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை இப்போ நம்ம பார்க்கலாம். 2024 மே மாசம் இந்தியா மற்றும் ஈரானுக்கு இடையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க 10 ஆண்டுகால நீண்டகால ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதுபடி பார்த்தா இந்தியாவோட பொதுத்துறை நிறுவனமான இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் சாபஹார்ல இருக்கிற ஷாஹித் பெஹெஷ்டி முனையத்தை இயக்கக்கூடிய பொறுப்பை ஏத்துக்குச்சு. அங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவோட பொருளாதார தடைகளுக்கு பயந்து இந்தியா ஈரானோட பல திட்டங்களை தாமதப்படுத்தினாங்க. இல்லன்னா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க தொடங்கினாங்க. குறிப்பா செப்டம்பர் 2025ல சாபஹார் துறைமுகத்துக்கான அமெரிக்காவோட சிறப்பு விலக்கு ரத்து செய்யப்பட்டப்ப இந்தியா அந்த திட்டத்திலிருந்தே முழுமையா வெளியேற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேச்சு அப்பவே எழுந்துச்சு. அதுல இருந்தே ஈரான் அதிருப்தியில தான் இருக்காங்க. செப்டம்பர் 2025ல அமெரிக்கா தடை விதிக்கிறாங்க. நீங்க சாபஹார் துறைமுகத்துல பணிகளை தொடர முடியாது, அப்படி தொடர்ந்தா இந்தியா மேல பொருளாதார தடை வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. உடனடியா இந்தியா என்ன பண்றாங்க, பலவிதமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு 6 மாதமாவது கால அவகாசம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அமெரிக்காவும் ரொம்ப மனம் இறங்கி ஏப்ரல் மாசம், அதாவது இப்ப வரக்கூடிய ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் தான் இந்தியாவுக்கு அந்த 6 மாத கால அவகாசம் இருக்கு. அப்ப அந்த அவகாசம் முடிந்த பிறகு இந்தியா ஈரானோட வணிகம் செய்ய விரும்பினாலோ இல்ல சாபஹார் துறைமுகத்தில் வேலைகளை செய்தாலோ அமெரிக்காவின் பொருளாதார தடை இந்தியா மேலையும் வரும். அதனாலதான் ஈரான் அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு எரிச்சலோடையும் கோபத்தோடையும் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சாபஹார் துறைமுகத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுறமே, இந்தியாவுக்கு இந்த துறைமுகம் எந்த விதத்துல முக்கியம், அதே சமயத்துல ஈரானுக்கு எந்த விதத்துல முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏன் ஈரான் இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு தெரியும். இந்தியாவுக்கு எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னு கேட்டா, இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான், பிறகு மத்திய ஆசிய நாடுகள், இவங்களோட வணிகம் செய்யணும்னா பாகிஸ்தான் வழிவிடாது. அதனால சாபஹார் துறைமுகம்
துறைமுகம் மூலமா பாகிஸ்தானை தொடாமலேயே இந்த பகுதிகளுக்கு இந்தியா நேரடியா போக முடியும். சீனா பாகிஸ்தான்ல குவடார் அப்படின்னு ஒரு துறைமுகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு போட்டியா வெறும் 170 கிலோமீட்டர் தொலைவுல சாபஹார இந்தியா உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வாவே பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல ஈரானோட வணிகம் செய்யறதுக்கும் சாபஹார் துறைமுகம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அவங்க கிட்ட கச்சா எண்ணெய் ஆகட்டும், எரிவாயு ஆகட்டும், இந்தியா எளிதா ரொம்ப குறுகிய தூரத்துல இருக்க ஈரான் கிட்ட இருந்து வாங்க முடியும். ஈரானுக்கும் இந்த இடம் ரொம்பவே முக்கியம். ஒருபுறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் போது இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு கை கொடுத்தா உண்மையிலேயே ஈரானுக்கு அது மிகப்பெரிய பலமா இருக்கும். ஈரான் இத்தனை நாட்களா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்தியாவோட முதலீடுகள் மூலமா ஈரானோட பின்தங்கின சிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணம் பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடையும். இத்தனை நாட்களா எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. இப்ப ஏன் இந்த திடீர் கசப்பு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுது. சாபஹார் துறைமுகம் அப்படிங்கிறது வெறும் மண்ணு சிமெண்ட் மட்டும் இல்ல, அது இந்தியாவோட பல ஆண்டு கால உழைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். 2003 முதற்கட்ட ஆலோசனைகள் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது நடந்துச்சு. பிறகு 2016 பிரதமர் மோடியோட வருகைக்கு பிறகுதான் இது வேகம் எடுத்துச்சு. 2024 இந்தியா ஈரானோட ஒரு 10 ஆண்டு கால ஒப்பந்தம் போடுறாங்க. அதுபடி பார்த்தா இந்தியா $370 மில்லியன் தொகையை ஈரானுக்கு கொடுக்கும். அதுல $120 மில்லியன் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் துறைமுக மேம்பாட்டுக்காகவும் அதுக்கு தேவையான கருவிகளை வாங்கறதுக்காகவும், மீதி தொகை கடன் 2000 கோடி ரூபாய் கடன். இந்த தொகையை இந்தியா முழுசா இதுவரைக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. அங்க பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அமெரிக்காவோட தொடர் தடைகள் காரணமாகவும் நெருக்கடிகள் காரணமாகவும் பாத்தீங்கன்னா அந்த ஈரான்ல நடக்க வேண்டிய வேலைகள் எல்லாம் ரொம்ப மெதுவா நடக்க தொடங்கிடுச்சு. இதுதான் ஈரானோட கோபத்துக்கு முக்கியமான காரணம். சரி, இவ்வளவு தூரம் பணத்தை போட்டாச்சு, அதுல ஒரு வணிகம் இருக்கு, இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு இருக்கு, பிறகு ஏன் இந்தியா இப்படி தாமதப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா தான். காட்சா அப்படின்னு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு தான் இந்தியா பயப்படுறாங்க. காட்சானா என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஈரான், வடகொரியா மற்றும் ரஷ்யா இந்த நாடுகளோட பாதுகாப்பு இல்லனா உளவுத்துறை ரீதியா பெரிய அளவுல வர்த்தகம் செய்யற நாடுகள் மேல அமெரிக்கா விதிக்கக்கூடிய ஒரு கடுமையான பொருளாதார தடை சட்டம். இந்த சட்டத்துப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்படி பொருளாதார தடை விதித்திருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட இந்தியா ஏதாவது ஆயுதங்கள் வாங்கினாலோ இல்லன்னா வணிகம் செய்ய முயற்சி பண்ணாலோ இந்த காட்சா சட்டத்தை பயன்படுத்தி கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்கும், தனிமைப்படுத்தும். ஈரான்ல அதிகமா நிதி முதலீடு பண்றது அப்படின்றது அமெரிக்காவோட உறவை பாதிக்கும் அப்படின்னு இந்தியா தயங்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய பட்ஜெட் இருக்கு இல்லையா, எதற்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது அப்படின்னு இருக்கும். இந்த வருஷ பட்ஜெட்ல சாபஹார் துறைமுகத்துக்கு எந்த தொகையும் ஒதுக்கப்படல. அது ஈரானோட கவனத்துக்கு ஏற்கனவே போயிடுச்சு. இருந்தாலும் இதுவரைக்கும் அவங்க பொறுமையா தான் இருந்தாங்க. நான் உங்களுக்கு சில ஆதாரங்களை காட்டுறேன். அதாவது நாடாளுமன்றத்தில் இது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்ட போது நாங்கள் ஒப்புக்கொண்ட $120 மில்லியன் ஏற்கனவே ஈரானுக்கு கொடுத்தாயிற்று அப்படின்னு இந்திய அரசாங்கம் பதில் சொல்றாங்க. ஆனா சாபஹார்ல இன்னும் பணிகள் முடியல, வர்த்தக ரீதியான உறவையும் இந்தியா இன்னும் தொடங்கல. அது அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பெண்டிங்ல இருக்கு. அதுதான் ஈரானுக்கு அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு கோபம். ஏன்னா ஏப்ரல் 26 நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கால அவகாசம் முடியுது. இதுல இந்தியா என்ன முடிவெடுக்க போகுது? இந்தியா தனக்கு சாதகமா தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு ஈரான் எதிர்பார்க்கறாங்க. அதனால இந்திய கப்பல்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது எச்சரிக்கையா இல்ல மிரட்டலா? இதுக்குள்ள இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்திய அரசு அதிகாரப்பூர்வமா செயல்பட்டாலும் துறைமுகங்களை நிர்வகிக்கிறதுல கில்லாடியான அதானி குழுமம் திரைக்கு பின்னால இதுவரைக்கும் அத்தனை வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மார்ச் 2026 சாபஹார் துறைமுகத்துக்கு பக்கத்திலேயே அமெரிக்கா மிகப்பெரிய விமான தாக்குதலை நடத்துச்சு. இது ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அதிர்ச்சி தான். வர்த்தக துறைமுகத்துக்கு ரொம்ப பக்கத்துல இப்படி போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதுன்றது
அடுத்தடுத்து முதலீடு செய்யறத கேள்விக்குறியா மாத்தி இருக்கு. சரி, இப்படி அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு பதிலா பேசாம இந்தியா இந்த சாபஹார் துறைமுக திட்டத்தை கைவிடலாமே, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு சிக்கல் இருக்கு. ஒருவேளை நாங்க இங்க இருந்து வெளியேறோம்னு இந்தியா அறிவிச்சா அடுத்த நொடியே சீனா அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிரும். அவங்க எவ்வளவு பணமா இருந்தாலும் கொடுத்து சாபஹார் துறைமுகத்தை தங்கள் வசப்படுத்த தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தான்ல அவங்க கிட்ட குவாடார் துறைமுகம் இருக்கு. இந்த 2 துறைமுகங்களும் சீனாவோட கட்டுப்பாட்டுல வந்தா இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் மேல எந்த ஒரு ஹோல்டும் இல்லாம போயிடும். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து, நமக்கு புவியியல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஆபத்து. சரி, இப்போதைக்கு இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கான ஈரான் தூதரை வரவழைத்து கடுமையான கவலையை தான் தெரிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி இப்போதைக்கு இந்தியாவால எதுவும் செய்ய முடியல. பட்ஜெட்ல இதற்கு மேல் சாபஹாருக்கு எந்த ஒரு தொகையும் ஒதுக்கப்படாது அப்படின்றதுனால ஈரானும் ரொம்ப கடுமையா முடிவுகளை எடுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏப்ரல் 26 தடைய அமெரிக்கா ஒருவேளை நீட்டிக்கவில்லைன்னா என்ன ஆகும்? இந்த கேள்விதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி. இந்தியா அடுத்து என்ன செய்ய போகுது? அமெரிக்கா இந்த தடையை நீட்டிக்கலன்னா உடனடியா இந்தியா இதுல இருந்து வெளியேற வேண்டி இருக்கும். அப்படி மீறி அதுல இருந்தா அமெரிக்காவோட 25% கூடுதல் வரி விதிப்பு இந்தியா தலைமையில வந்து விழும். அது மட்டும் இல்ல, ஈரான் இன்னொரு பக்கம் ஹார்மூஸ் நீர்ச்சந்தியை முடக்க போறதா எச்சரிச்சிருக்காங்க. இது இந்தியாவோட கச்சா எண்ணெய் இறக்குமதியை ரொம்பவே பாதிக்கும். இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய பிரதமர் மோடிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிக்கலான சூழ்நிலை. ஒரு பக்கம் ஈரான் அப்படிங்கிற ஒரு நட்பு நாடு நிச்சயமா வேணும். அந்த வழியா தான் நமக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிவாயு எல்லாமே கிடைக்குது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நல்ல உறவு இருந்தாதான் பொருளாதார தடை, கூடுதல் வரி விதிப்பு இதெல்லாம் தப்பிக்க முடியும். எப்படி இந்த சூழ்நிலையை இந்தியா சமாளிக்க போகுது? ஏன் இந்த மாதிரி செய்திகள் வெளியில வரல? உங்களுக்கு மட்டும் இந்த செய்தியெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எல்லா செய்திகளையும் ரொம்ப கவனத்தோட பார்க்கணும். இந்த ஒரு சாபஹார் துறைமுகம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பெரிய அரசியல் விளையாட்டில் மாட்டி இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிரதமர் என்ன சூழல்ல இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, இந்தியா இந்த சாபஹார் துறைமுகத்தை விட்டு வெளியில வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா பிடிவாதமா இருந்தா ஒரு ஈரானிய உள்ளூர் நிறுவனம் மூலமா துறைமுகத்தை இயக்க இந்தியா ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா இந்தியா இருக்காது, ஆனா மறைமுகமா செயல்பாடுகள் தொடரும். சாபஹார் துறைமுகத்துக்காக கடைசியா இந்தியா ஒரே ஒரு முயற்சி செய்ய போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு பேச போறாரு. ஒருவேளை அமெரிக்கா ஒத்துக்கொண்டால் இந்தியா சாபஹார தொடரும். இல்லை என்றால் அப்படின்ற கேள்வி ஈரானுக்கு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இந்தியா இன்னொரு வேலை பாக்குறாங்க. அதுதான் ஈரானுக்கு இப்ப பிடிக்கல. அந்த கோபத்தை தான் அவங்க கப்பல் மேல தாக்குதல் நடத்தி காட்டி இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியால மிக முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் உண்மையாக இருந்தால் சாபஹார் துறைமுகத்தை இந்தியா கைவிடும். சாபஹார் துறைமுகத்திற்கு மாற்றா ஒரு விஷயத்தை சவுதி அரேபியால பேசிட்டு இருக்காங்க. அது இந்தியாவோட மாஸ்டர் பிளானா இல்லன்னா அமெரிக்காவோட அழுத்தமா அப்படிங்கறத தாண்டி அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். IMEC, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார். இது மட்டும் வந்துச்சுன்னா சாபஹார் போர்ட்டே நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஆயிடும். அதுதான் ஈரானோட உச்சகட்ட கோபத்துக்கு காரணம். எங்க கிட்ட சாபஹார் போர்ட்ல முதலீடு செய்யறதா சொல்லிட்டு இப்படி மாற்று வழியை பத்தி யோசிக்கிறீங்களே அப்படின்னு ஈரானுக்கு கோபம் இருக்காதா? ஏன் இந்தியா இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு? இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, சாபஹார் அப்படிங்கிறது பாகிஸ்தானை தவிர்த்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கும் மத்திய ஆசியாவிற்கும் இந்தியா போடக்கூடிய ஒரு சிறிய பாலம். ஆனா IMEC அப்படிங்கிறது இந்தியாவை அப்படியே ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா வழியா நேரடியா ஐரோப்பாவோட இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பொருளாதார நெடுஞ்சாலை. இது ஏன் சாபஹாருக்கு வலுவான மாற்றா பார்க்கப்படுது அப்படின்னா, சாபஹார் ஈரான்ல இருக்கு. எப்ப பார்த்தாலும் அமெரிக்காவோட தடைகள், துப்பாக்கி சூடு அப்படின்னு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா IMEC இந்தியாவோட மிக நெருங்கிய நண்பர்களான சவுதி மற்றும் அமீரகம் வழியா போகுது. இங்க பாதுகாப்பு அதிகம் அப்படின்னு இந்தியாவை நினைக்க வைக்கிறாங்க அமெரிக்கா. இப்போ இந்தியா முன்னாடி 2 தேர்வுகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஈரானின் சாபஹார் துறைமுகம், இன்னொரு பக்கம் எந்தவித பிரச்சனையும் இல்லாத IMEC. இப்போ இந்தியா எதை தேர்ந்தெடுக்க போகுது? ஏற்கனவே ஈரானுக்கு கொடுத்த வாக்கை இந்தியா மீற போகிறதா
இல்லைன்னா அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து IMEC எனும் அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்க போகுதா? எப்படி பார்த்தாலும் IMEC அப்படின்றதுதான் இந்தியாவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம். வணிக ரீதியா பார்த்தா இதுதான் உண்மை. ஆனா புவியியல் ரீதியா பார்த்தா ஈரானோட சாபஹார் துறைமுகத்தை இந்தியா விட்டுவிட்டால் சீனா அந்த பகுதியில முழுசா ஆதிக்கம் செலுத்த தொடங்கிடும். அரசியல் ரீதியா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமா மாறும். பிரதமர் மோடி எதை தேர்ந்தெடுக்க போகிறார்? சவுதியில பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேசிட்டு இருக்காரு. இந்தியா என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. ஆனா எதுவாக இருந்தாலும் அது நம்முடைய நாட்டின் நலனுக்காக இருக்கணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானை ஒரேடியாக பகைத்து கொண்டால் நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிடும். இந்த செய்திகள் எல்லாம் பல தளங்கள்லயும் தேடி பார்த்து ஆதாரங்களோட நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க இதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.